the today's class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VI எடிட்டர் பத்தி பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம சர்வர்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஸோ VI எடிட்டர் அல்லது நானோ எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணுவோம், ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி ஸோ அந்த எடிட்டர்ல வந்து சில சேவ் பண்ணி நம்ம வெளியில வருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டான விஷயத்த நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர். ஸோ அதுக்கு நான் சர்வரில் வந்து ஒன் ஆஃப் த சர்வரில் எனக்கு இப்போ எந்த ஃபைலுமே இல்லை. ஸோ அந்த VI அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு எனி ஆஃப் த நேம், ஏதோ ஒரு நேம் நம்ம கொடுத்து எடிட்டர் ஆர் சம்திங் ஏதோ ஒரு நேம் கொடுத்து .txt அப்படின்னு நான் கொடுக்குறேன். இஃப் ஐ என்டர் திஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இப்போ பிளாங்காக ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஃபைலில் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் நாட் டைப்பிங். ஸோ நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் அ இன்சர்ட் ஐ அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஹாய், வெல்கம் to the today's class. We are going to learn VI editor அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு நான் இப்போ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஹாவ் டு அன்டூ பண்ணணும் அப்படின்னா ஸோ வாட் இஸ் அ கமாண்ட், ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறது என்னன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு ஜஸ்ட் யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்டூ ஆயிரும். ஸோ எனக்கு திரும்ப அந்த டேட்டா வரணும்னா ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யுவர் டேட்டா இஸ் அகெயின் ரீடூ ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணோம்னா ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங் யூ ஷுட் நோ. ஸோ இது வந்து எஸ்கேப் கொடுத்து கோலன் வெறும் கியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாம வெளியில வந்துடும். ஸோ சேவ் ஆகாம குவிட் ஆயிரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சேவ் இட். ஸோ WQ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகி வெளியில வரும். இப்போ நீங்க எடிட்டர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க சேவ் பண்ண டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் அகெயின் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த VI எடிட்டர்ல போயிட்டு அப்படிங்கிறது எடிட்டர் கொடுத்துட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஸோ இப்போ வந்து நான் கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் போகணும் அப்படின்னா ஸோ வாட் இஸ் த ஷார்ட்கட் டு கோ அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். H அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கோயிங் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு போகும். ஸோ H அப்படிங்கிற கீயை நீங்க எஸ்கேப் அமுத்தி ஸோ இஃப் யூ ப்ரெஸ் எஸ்கேப் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கு. ஸோ நான் இப்போ எஸ்கேப் அமுத்தி H அப்படிங்கிறத நான் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங். நான் H தான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த H ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு லெஃப்ட் சைட் போகும். அதுவே வந்து உங்களுக்கு L அப்படிங்கிறத நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு த ரைட் சைடு வந்து போகும். ஸோ அதே நான் கீழே வரணும் டவுன் வரணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு டைப் எஸ்கேப், யூ ஹாவ் டு ப்ரெஸ் எஸ்கேப் தென் J அப்படிங்கிறது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஸோ டவுன் வரும். ஸோ இஃப் ஐ ஹாவ் டு கோ அப் அப்படின்னு போகணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு ப்ரெஸ் K அப்படிங்கிறத நீங்க ப்ரெஸ் பண்ணணும். ஸோ K ப்ரெஸ் பண்ணா மேலே போகும், J ப்ரெஸ் பண்ணா கீழே வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ லெஃப்ட் H அமுத்தணும், இஃப் யூ வாண்ட் டு கோ ரைட் L அமுத்தணும். So you have to go so L வந்து நீங்க பண்ணணும். Next I have to go to this, இந்த cursor இங்க இருக்கு, I have to go to the starting, இங்க highல இருக்க இந்த cursor வந்து இங்க போகணும் அப்படின்னா so escape. So I just want to show you people, go to the top of the file. அந்த top of the fileக்கு போகணும்னா escape கொடுத்துட்டு GG அப்படிங்கிறது small g அப்படின்னு கொடுத்தீங்கன்னா so it is going to the top of the cursor வந்து எங்க போகும் அப்படின்னா top of the லைனுக்கு போகும். So I need to go to the bottom of the fileக்கு போகணும் அப்படின்னா so escape கொடுத்து so capital G அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா it is going down bottom of the லைனுக்கு வரும். so அதுவே இந்த எண்டுக்கு வரணும் so I have to come to this எண்டுக்கு வரணும் அப்படின்னா so you have to press escape டாலர் அப்படிங்கறது நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வரும். அதுவே நான் இந்த லைன்ல இருக்க பிகினிங்க்கு வரணும் அப்படின்னா so you have to give escape 0 அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும். 0ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைனோட பிகினிங்க்கு வரும். இப்போ அந்த கர்சரோட லைனுக்கு எண்ட் ஆஃப் த லைனுக்கு உங்களுக்கு வரும். ஸோ GG அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஃபைல், இஃப் இட் இஸ் அ பாட்டம் ஆஃப் த லைன். ஸோ எனக்கு இப்போ வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ I have lot of content. So hello. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே hello. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணிட்டே வந்து இங்கே ஒரு hello அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ I just give hello.
ஸோ நான் வந்து டாப் ஆஃப் த போகணும்னா ஸோ ஒவ்வொன்றா நான் இப்படி டைப் பண்ணி போகிறதுக்கு ஸோ ஐ ஹாவ் டு பேஜ் அப் அப்படி போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சாரி ஸோ கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எஸ்கேப் கொடுத்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் எஸ்கேப் கண்ட்ரோல் பி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஃபைலுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ டாப் பேஜுக்கு போகும். ஸோ அதே நான் வந்து பேஜ் டவுன் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் ப்ரெஸ் எஸ்கேப் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் கம் டு த பாட்டம் ஆஃப் த பேஜ். ஸோ கண்ட்ரோல் பி இஸ் ஃபார் டாப், ஸோ கண்ட்ரோல் எஃப் இஸ் ஃபார் தி பாட்டம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு நேவிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் ப்ரெஸ் மீன்ஸ் டெலிட் பண்ணோன்னா ஸோ யூ ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப் கொடுத்துட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்தனா இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ஐ ஜஸ்ட் இன்சர்ட் திஸ். ஸோ எஸ்கேப் கொடுத்து ஜஸ்ட் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இட் இஸ் கோயிங் டு த டாப்க்கு நம்மளுக்கு போயிடும். ஸோ ஜஸ்ட் எக்ஸ். ஸோ இப்போ டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிடி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இஃப் யூ ப்ரெஸ் எஸ்கேப் அண்ட் இஃப் யூ கிவ் டிடி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்டையர் லைன் வில் பி டெலிட்டட். ஸோ நான் இந்த இதை வந்து நான் டெலிட் பண்ணேன் எஸ்கேப் டிடி அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ திஸ் லைன் இஸ் டெலிட்டட். ஸோ அகைன் நான் அன்டூ பண்ணணும்னா என்ன பண்ணும் எஸ்கேப் யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற லைன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 5 லைன்ஸ் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் டெலிட் பண்ணணும், ஒரு 10 லைன்ஸ் தொடர்ந்து பண்ணணும், ஒரு 100 லைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் டாப் ஆஃப் த இதுக்கு வரணும்னா எஸ்கேப் ஜிஜி அப்படிங்கிறத நான் கொடுத்தேன்னா டாப் ஆஃப் த கர்சர் நான் இப்போ எஸ்கேப் கொடுத்து ஸோ 100 டிடி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ அந்த 100 லைன்ஸ் வந்து எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100 லைன்ஸ் வந்து டெலிட் ஆகிட்டு இந்த லாஸ்ட் பேஜுக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ரீடூ அந்த சென்ஸ் எஸ்கேப் கொடுத்து யூ கொடுத்தீங்கன்னா ஸோ எவ்ரி திங் இஸ் ரெக்கவர்ட். ஸோ தென் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தென் வி வில் பி சீயிங் காப்பி அப்படிங்கிறது. ஸோ காப்பி அப்படிங்கிறது கரண்ட் லைனை யூ ஹாவ் டு காப்பி அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ YY அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்து ஐ ஜஸ்ட் YY அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். பேஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி கேபிட்டல் P அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இட் வில் பி பேஸ்டட். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு எஸ்கேப் YY come down and you have to give control shift capital P அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஸ்மால் p கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும் ஸோ அது வந்து பிலோவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் p கொடுத்தேன் அப்படின்னா பிலோவில் உங்களுக்கு அப்படியே காப்பி ஆயிரும். ஸோ அப்படியே நான் வந்து வெறும் p தான் கொடுத்துருக்கேன், பிலோவில் உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா above cursor and below cursor அப்படிங்கிறது அந்த ஸ்மால் p அண்ட் கேபிட்டல் P அப்படிங்கிறது. ஸோ undo and redo அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ தென் ஒரு இதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டை நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் எஸ்கேப் கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் ஸ்லாஷ் லேர்ன் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு சர்ச் ஆகும். நம்ம ஒரு பெரிய லாங் பேராகிராஃபா இருக்கு, பர்டிகுலர் வேர்டை நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்து ஜஸ்ட் நம்ம எந்த வேர்டை சர்ச் பண்றோமோ அந்த வேர்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்தும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சர்ச். இப்போதைக்கு நம்ம ஒன்று மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ சப்ஸ்டிடியூட் ஓல்டு டெக்ஸ்ட் அண்ட் நியூடு டெக்ஸ்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் ஸோ எஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூட். ஓல்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆரை நான் இங்கே டைப் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டெட் இந்த ஆருக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஆர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் நாட் மேட்சிங் அப்படிங்கிறது வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோலன் ஸ்லாஷ் நியூ குளோபல். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஸ்கேப் கோலன் எஸ் ஸ்லாஷ் ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இல்லது ஆர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு செலக்ட் ஆகலை. ஸோ நான் வி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்னென்னு பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா
W மட்டும் கொடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா W அப்படிங்கிறது ஒரே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கு. குளோபலா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் லைன் ரீப்ளேஸ் த ஃபர்ஸ்ட் மேட்ச். இது வந்து குளோபலா இருக்கிற எல்லா லைனுமே மீன்ஸ் எல்லா வேர்டுமே உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகணும்னா யூ கேன் ஏபிள் டு டூ திஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரீப்ளேஸ். So then we have a set a number. So for example I just give escape. So for example இருக்கிறது நான் escape கொடுத்துட்டு set number அப்படிங்கறத மட்டும் டைப் பண்ணனா ஒவ்வொரு லைனுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நம்பர் வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு நான் கொடுத்து நான் கீழே போறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் கண்ட்ரோல் எஸ்கேப் கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தனா ஐ கேன் ஏபிள் டு கோ அப். So these are all the commands we should know. So other thing you search so எந்த ஒரு லைன் நம்பரும் வந்தா set no number அப்படின்னா ஹைட் ஆயிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானோ எடிட்டர் நம்ம இப்போ பார்க்க போறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் வி ஷுட் நோ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ வாட் வி ஹாவ் டு டூ ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து வெறும் டபிள்யூன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் மட்டும் ஆகும். ஸோ எஸ்கேப் கொடுத்து கோலன் டபிள்யூன்னு கொடுத்தோம் என்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ எஸ்கேப் வெறும் கியூ கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு சேவ் ஆகாம வெளியில வந்துடும். ஸோ இப்போ நான் எடிட் பண்ணேன் அப்படின்னா ஸோ சில விஷயங்கள் இப்போ மாத்திருந்தேன் அப்படின்னா ஸோ அந்த விஷயம் மீன்ஸ் நான் சேவ் பண்ணிட்டு தான் குவிட் பண்ணனால உங்களுக்கு அந்த கண்டென்ட் அப்படியே தான் இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு சென்டென்ஸ் வந்து நான் ரைட் பண்றேன் ஹாய் ஒரு சம்திங் நான் ஏதோ ஒரு இது டைப் பண்ணிட்டு ஸோ எஸ்கேப் கோலன் கியூ அப்படிங்கிறது கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ ஓவர் ரைட் அப்படிங்கிறது வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஸ்கேப் கோலன் கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் வெளியில் சப்போஸ் நான் வந்து ஸோ ஃபோர்ஸ் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்து வெளியில் வந்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். அந்த சேவ் பண்ண டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேவ் இட் கோலன் WQ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல் த கண்டென்ட் வில் பி சேவ். திஸ் இஸ் அ நார்மல் வே ஆஃப் டூயிங். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தென் தீஸ் ஆர் ஆல் த கமெண்ட்ஸ். ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா above வரணும் பிலோ வரணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு நியூ லைனாக ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் விஐ எடிட்டரில் போயிட்டு ஸோ எடிட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்கேப் ஜஸ்ட் ஓ அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் எஸ்கேப் ஓ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஓ அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு லைன் பிலோ வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஓ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து கர்சர் வந்து நான் எஸ்கேப் ஜிஜின்னு கொடுத்து மேலே கர்சர் இருக்கு. இப்போ வந்து நான் எஸ்கேப் ஷிஃப்ட் ஓ அப்படின்னு கொடுத்தேன்னா மேலே வந்து ஒரு லைன் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஓ அப்படின்னு கொடுத்தேன்னா மேலே இன்சர்ட் ஆகும். அதே வந்து நான் ஷிஃப்ட் வெறும் ஸ்மால் ஓ கொடுத்தேன்னா எனக்கு கீழே ஒரு பிலோவில் எனக்கு ஒரு நியூ லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்மால் ஓ அண்ட் த கேபிட்டல் ஓ அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான இந்த விஷயம் வந்து ஸோ வி ஹாவ் டு விஎஸ் கோட நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இந்த சில விஷயங்கள் தெரிஞ்சாவே நம்ம வி கேன் ஏபிள் டு மேனேஜ் திஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We'll see you in the next class.